ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டுடைய மிக முக்கியமான நாளானது தற்போது வருகிறது. 1000 ஆண்டுகளுக்கு பின் அதிசயம் நடக்கிற மாதிரி அற்புதமான நாளாக அமைந்திருக்கு. அப்படி என்ன அற்புதமான நாள் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி தான் அந்த அற்புதம் நிறைந்த நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையுடைய 4ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது. தை பிறந்த உடனே தை அமாவாசை வருவது முற்றிலும் ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்பது கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த தை அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, முற்றிலும் ரொம்ப சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த காரியத்தையும் வரக்கூடிய தை அமாவாசையில் செய்திடுங்க. முதல்ல தை அமாவாசையில் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ணுற. முதல்ல பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பலன்களை மற்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாக என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தை மாதத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம். இதனால தான் தை மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியனுடைய தேர்ப்பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே மகர மாதம். தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று பலர் காத்து கொண்டிருப்பாங்க. மகாபாரதத்தில் வீத மகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படிக்கல தன் உயிர் போவதற்கு காத்து கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த தை மாதம். சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்றெல்லாம் சொல்லலாம். சூரியனை வழிபடக்கூடிய பண்டிகை பொங்கல் பண்டிகை வரும். சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை அமைந்திருக்கு. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் தான். இதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரிய, புதன், செவ்வாய் என அனைத்து கிரகங்களும் இருக்கிறாங்க. நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் குணமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அற்புதம் நடக்கக்கூடியதாக அமைய போகுது. எப்போதும் சோம்பலாக இருப்பதாக நினைத்த நிலைமைகள் மாறும். மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்துமே உங்களுக்கு தீரும். அது மட்டும் இல்லாமல் விடுதலை அடைந்தது போல உணர்வீங்க. ராசிநாதன் உச்சமடைகிறதுனால காதல், இளமை திரும்பும். காலையில் நேரத்தில் எழுந்திருப்பது உங்களை நீங்களே சற்று மேம்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த தை அமாவாசை உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறும். மனதில் ஒரு வகையான புத்துணர்ச்சி பிறக்கும். விபரீத ராஜயோகம் கிடைக்கும். சோம்பேறித்தனம் நீங்கும். கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். உழைப்பால் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் உங்களுடைய கவனம் அதிகரிக்கும். புதிய பார்வை ஏற்படும். உழைப்புக்கான ஊதியம், அங்கீகாரத்தை கண்டிப்பாக பெறுவீங்க.
அதே போல் கடன் அடைப்பதற்கான எண்ணம் தோன்றும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றி பெறுவீங்க. புதன் பகவான் 3வது இடத்துக்கு போவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் ஏற்படும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இந்த தை அமாவாசையிலிருந்து சேமிப்பு கூட அதிகரிக்கும். கடனை அடைக்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, பணவரவு அதிகரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை அமாவாசையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அந்த காரியம் என்ன, அதை செய்கிறது எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த காரியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த காரியத்தை மறக்காமல் செய்திடுங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாளுகள்லாம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதிரி சிறப்பான நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நல்ல பலனை தரும். சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் 3 மாதத்தில் கிடைக்கும். ஆனால் விசேஷமான இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பரிகாரம் செய்யும்போது ஒரே மாதத்தில் பலனை நம்மளால் நிச்சயம் பெற முடியும். அந்த அளவுக்கு சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்குது. அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது. இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும். ஸோ அந்த பரிகாரம் எப்படி செய்வதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பரிகாரத்தை செய்துவிட்டால் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் நீங்கள் சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது. பணம் சேர வேண்டும் என்ற ஆசை இருக்குது, தொழில் துவங்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது, எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறீங்க. ஆனால் முயற்சிகளில் தடை, லோன் கிடைக்கவில்லை, ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறீங்க, கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை, யாருடைய சப்போர்ட்டு கிடைக்கவில்லை, தனிமரமாக நிற்கிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறத அமாவாசை நாளில் செய்து பாருங்கள். எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க. எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும். இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்கிறேன். இது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மொத்தத்துக்கும் தீர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். படிக்காமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடும். மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை, வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை, நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது, யாரை பிடித்தா சீட்டு வாங்கலாம், இதற்கான வழிகள் எல்லாம் இந்த பரிகாரம் திறந்துடும். ஆகவே பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்திடுங்க. இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையானது குப்பமேனி வேர், அதிசக்தி வாய்ந்த வேர். அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். வேரை பிடுங்கும் போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செடியில் சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை எடுத்துட்டு வரணும். வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது, பார்த்து நறுக்கி எடுக்கணும். வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளணும். அமாவாசை காலையில் இதெல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் முன்னோர் வழிபாட்டெல்லாம் முடித்துடணும். அதுக்கப்புறம் அமாவாசை மாலையில் 6 மணி அளவில் பூஜரையில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்து கொள்ளுங்க. அதன் உள்ளே இந்த குப்பைமேனி வேற போட்டு விடுங்க. அப்புறம் ஒரு சிட்டிகை விபூதி, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த தாயத்துக்குள்ளே போட்டு தாயத்தை அடைத்துடுங்க. அதை ஒரு சிவப்பு கயிற்றில் கோர்த்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. குலதெய்வத்தின் திருவுருவ படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும், என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும், செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும், கடன் 1 ரூபாய் கூட இருக்கக்கூடாது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்காது, பிறகு உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்டு வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கட்டி கொள்ளுங்க. அல்லது கை புஜங்களில் கட்டி கொள்ளுங்க, இடுப்பில் கட்ட வேண்டாம். பெண்களாக இருந்தீங்கன்னா தாயத்தை வெளியில் தெரியக்கூடாது. இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போது ட்ரெஸ்ஸுக்கு உள்பக்கம் போட்டு கொண்டாலும் தவறு கிடையாது. இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிவிடலாம். உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது. 1 வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கும். அடுத்த தை அமாவாசை வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம். இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை இருந்ததுன்னா
இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.